காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் தொலைபேசியூடாக 32 லட்சம் ரூபாய் கொள்ளை. தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மீது யாழில் சரமாரி வாழ்வெட்டு தாக்குதல். தமிழர் பகுதியொன்றில் இடம்பெற்ற பாரிய விபத்து, பரிதாபமாக உயிரிழந்த முன்னாள் போராளி. இரவில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உணவுப் பொருட்களுக்கு இறக்குமதி தடை, பிரித்தானியாவின் அதிரடி அறிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். யாழில் சீட்டெழுப்பு மூலம் பணப்பரிசு என தெரிவித்து தொலைபேசியில் அழைப்பு மேற்கொண்ட தரப்பினரால் பாரிய பணமோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. குறித்த திருட்டுச் சம்பவத்தில் வடமராட்சி கிழக்கு உடுத்துறையைச் சேர்ந்த பெண் ஒருவரும் வேம்படியைச் சேர்ந்த முதியவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, வடமராட்சி கிழக்கு உடுத்துறையை சேர்ந்த பெண் ஒருவரிடம் கடந்த 7/1/2024 அன்று 2 லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளது. தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி வலையமைப்பு நிறுவனத்தின்படி சீட்டெழுப்பு மூலம் பணப்பரிசு கிடைத்திருப்பதாக கூறியுள்ளனர். பின்னர் அவரின் வங்கிக் கணக்கு இலக்கம், தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கிக் கணக்கிலுள்ள தொலைபேசி இலக்கம் என்பனவற்றை பெற்று கடவுச் சொற்களையும் அவரின் அறியாமையை பயன்படுத்தி பெற்றுள்ளனர். அதன் மூலம் கணக்கின் செயலியில் உள்நுழைந்து ரூபாய் 2 லட்சம் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதே முறையில் தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேசத்தின் வேம்படியைச் சேர்ந்த முதியவர் ஒருவரிடமும் நேற்றைய தினம் 29,22,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் வங்கியில் முறையிட்ட பொழுதும் வங்கியின் கணக்கு ஒன்றிற்கு பணம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த வங்கி கணக்கின் விவரம் தமது செயலியில் காட்டப்படவில்லை என்றும் கூறியுள்ளனர். குறித்த பெண் மருதங்கேணி போலீஸ் நிலையத்திலும் முதியவர் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவாளர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுத்த 10 நிமிடத்தில் குழுவாக இறங்கி பருத்தித்துறை பகுதியில் வைத்து தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மீது சரமாரியான வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இந்த வாழ்வெட்டு சம்பவத்தில் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சம்பவ இடத்திற்கு விரைந்த நீரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் சம்பவம் தொடர்பில் அங்கிருந்த மக்களிடம் கேட்டறிந்து கொண்டனர். மட்டக்களப்பில் இடம்பெற்ற விபத்தொன்றில் சிக்கி முன்னாள் விடுதலை புலிகளின் போராளி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்றிரவு மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் வாழைச்சேனி கர்வாக்கேணி கலைவாணி வீதியைச் சேர்ந்த 36 வயதுடைய விஜயநாதன் வினோசித் என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், உயிரிழந்த குறித்த நபர் வாழைச்சேனை கிரான் வீதியில் உள்ள ஐஸ் ஃபேக்டரிக்கு அருகாமையில் உள்ள மதுபான சாலை ஒன்றிலிருந்து சம்பவ தினமான நேற்றிரவு 8:30 மணிக்கு வீடு செல்வதற்கு வீதிக்கு நடந்து வந்துள்ளார். இந்நிலையில் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று முன்னாள் போராளி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் வீதியில் வீழ்ந்து சம்பவ இடத்திலேயே அவர் பலியாகியுள்ளார். இதனையடுத்து மோட்டார் சைக்கிளை செலுத்திய சந்தேக நபர் அதனை அங்கேயே விட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார். பின்பு போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்ததுடன் கைவிட்டு சென்ற மோட்டார் சைக்கிளை மீட்டு போலீஸ் நிலையத்திற்கும் கொண்டு சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்தோடு கிழக்கு மாகாணத்திலும் மாத்தளை, நுவரேலியா மற்றும் பொலன்னறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும்.
மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேற்கு சப்ரகமுவ மத்திய மாகாணம் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம். மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். ஜெர்மனியில் கோமாரி நோய் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து ஜெர்மனிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய பிரித்தானியா தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானியாவில் கோமாரி நோய் பரவுவதை தடுக்க ஜெர்மனியில் இருந்து பன்றி இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் இந்த நோய் கண்டறியப்பட்டதாலும் தடுப்பு நடவடிக்கையாக இத்தடை விதிக்கப்படுவதாகவும் இது நாட்டின் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உதவும் என்றும் பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கோமாரி நோய் என்பது மாடுகள், ஆடுகள், பன்றிகள், மீன்கள் மற்றும் இரட்டை ஜோடி கால்களை கொண்ட கால்நடைகளில் மிக வேகமாக பரவும் வைரஸ் நோயாகும். இது மனிதர்களுக்கு எந்தவித சுகாதார அபாயத்தையும் ஏற்படுத்தாது என்றாலும் 2001 பிரித்தானியாவில் ஏற்பட்ட பெரும் பரவல் 6 மில்லியனுக்கும் மேற்பட்ட கால்நடைகளை கொல்ல வழிவகுத்ததுடன் இது விவசாயிகளின் வருவாயில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. தற்போது ஜெர்மனி பன்றி இறைச்சி, பால் பொருட்கள் மற்றும் இதர உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியில் சவால்களை சந்தித்து வருகின்றது. பிரித்தானியாவிற்கு ஜெர்மனி 3வது பெரிய பன்றிக்கறி ஏற்றுமதியாளராகவும் 2வது பெரிய பால் பொருட்கள் ஏற்றுமதியாளராகவும் உள்ள நிலையிலேயே குறித்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த தடை ஜெர்மனிய உணவுப் பொருட்களின் விநியோகத்தில் பின்னடைவை ஏற்படுத்தும் என வல்லுநர்கள் கருதுகின்றமை குறிப்பிடத்தக்கது.